to Mayura Creations. Friends, இன்னைக்கு நம்ம நாட்டு கொத்தமல்லி நம்ம யூஸ் பண்ணுறது நாட்டு கொத்தமல்லி தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்பயுமே கொத்தமல்லிக்குன்னு தனியாக பேக் ஒதுக்க மாட்டோம், அது உங்களுக்கே தெரியும். இது வந்து நான் மாங்கன்று வச்சுருக்கிறேன். மாங்கன்னுக்குள்ளே பாருங்கள் அழகாக தளைஞ்சு வந்திருக்கு. மாங்கன்னுக்குள்ளே நான் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது நாட்டு கொத்தமல்லி. நம்மக்கிட்ட இருக்கிறது உடச்ச நாட்டு கொத்தமல்லி இருக்குது. அந்த கொத்தமல்லி தான் இது. வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. பொதுவாக பழசாயிடுச்சு, ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த சீட்ஸ் வந்து நான் வெளியே கொடுக்க மாட்டேன், அது நானே யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவேன். இல்லைன்னா நம்ம பர்டிகுலராக வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நிறைய சீட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நாட்டு கொத்தமல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளது ஆர்கானிக்காக தயார் பண்ணுறதுனால பூச்சி பிடிச்சிருச்சு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே எனக்கு பூச்சி பிடிச்சிருச்சு. அந்த கொத்தமல்லி எல்லாமே நான் தனியாக எடுத்துட்டு அது என்னோடய பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த கொத்தமல்லி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நாட்டு கொத்தமல்லியாக இருக்கும்போது பெருசாக இருக்கும். இப்போ நிறைய இடங்களில் ஹைப்ரிட் கொத்தமல்லியே நாட்டு கொத்தமல்லின்னு விற்கிறாங்க. ஹைப்ரிட் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசாக இருக்கும். ஆனால் அது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம நாட்டு கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கிடுறோம். ஆனால் நாட்டு கொத்தமல்லி இப்படி தான் இருக்கும். விதை கொத்தமல்லி இப்படி தான் உடச்சிருக்கோம். இதை வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள் நான் சுற்றியும் போட்டு விட்ருக்கேன். அழகாக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. எப்பயுமே நீங்கள் கொத்தமல்லி போட்டு விடும்போது அது கூட வச்சுருக்க பிளான்ட்டோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்க, நான் கொய்யாக்கு கீழே வச்சிருக்கேன், அழகா போட்டிருக்கேன் இல்லையா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொய்யா வந்து இப்போ காய் வச்சிருக்கு. இது பார்த்தீங்களா, கொய்யா அழகாக காய் வச்சிருக்கு. 2-3 காய் வச்சிருக்கு. இது வந்து நம்ம இந்த நாட்டு கொத்தமல்லி உள்ளே போட்டு விட்டோம்னாவே அது வந்து ஹைட்ரஜன் சத்தை வந்து காற்றுலேருந்து உறிஞ்சு நமக்கு கொடுக்கறதுனால அழகாக உங்களுக்கு வந்து காய் வைக்கிறக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் காய் வச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி இது வந்து மிலிட்ரி கொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு ரகம். அது இப்போ வந்து ஒரு 4-5 காய் நமக்கு வந்து இந்த பேக்லேயே எடுத்திருக்கு. இது இன்னும் எவ்வளோ பெருசு வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய துளிர்லாம் வந்திருக்கு பாருங்கள், அழகாக துளுத்து வந்திருக்கு, நல்ல துளுத்து வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு வீட்டுக்கு கொத்தமல்லியும் ஆகிடும். இப்போ ஒரு கொத்தமல்லி கட்டு 20 ரூபாயிலேருந்து முகூர்த்த டைமில் நிறைய விலைக்கே விற்கிது. அதனால நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் விதையும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையவே முத்த விட்டுடலாம். இது வந்து ஒரு 5 இன்ச்சு தான் அளவு ஹைட்டு வரும். இப்போ இதில் பாருங்கள், நான் வாழை வச்சுருக்கேன், செவ்வாழை வச்சுருக்கேன் பேக்கில். அதுலேயே உள்ள தக்காளியும் போட்டிருக்கேன். அழகாக தக்காளி பாருங்கள் எவ்வளோ கொத்தாக பிடிச்சிருக்குதுன்னு. தக்காளி இந்த பேக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன். வாழையும் நல்லா தான் வந்துட்டுருக்கு. நம்ம இதுக்கு நான் வந்து வாழைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம பயோ லிக்விடு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பயோ லிக்விடு நான் அதிகமாக வாழைக்கு யூஸ் பண்ணுவேன். வாழைக்கு எப்பயுமே கீழே வந்து கொஞ்சம் ட்ரைனேஜ் கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கணும், ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால வாழைக்கு ரொம்ப அடிக்கடி நான் தண்ணியும் ஊற்றுவேன். அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் நான் அந்த தக்காளி வச்சுருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு குச்சி வச்சு முட்டை கொடுத்து அதில் தக்காளி வச்சுருக்கேன். அழகாக கொத்து தக்காளி பிடிச்சிருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இதில் நான் முதல்ல கொத்தமல்லி போட்டிருந்தேன். அந்த கொத்தமல்லியில் ஒன்றும் விதைக்கி விட்டுட்டேன். இது பார்த்திங்களா, இவ்வளோ தான் ஹைட்டு வரும். ரொம்ப ஹைட்டெல்லாம் நாட்டு வெரைட்டி வரவே வராது கொத்தமல்லியை பொறுத்த வரைக்கும். இதில் அழகாக இந்த கொத்தமல்லி வந்திருக்கு. இப்போ இது காஞ்ச உடனே நல்லா காய விட்டுட்டு விதைக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி நம்ம விதையும் எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டோம்னா விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் நாட்டு கொத்தமல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நாட்டு கொத்தமல்லி ரொம்ப ஹெல்தி. நிறைய சத்துக்கள் நாட்டு கொத்தமல்லியில் இருக்குது. குழந்தைகளுக்கு நான் அடிக்கடி கொத்தமல்லி சட்னி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல டைஜஷன் பவர் இருக்கும். உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தும் கொத்தமல்லியிலேருந்து கிடைக்கும். அதனால் அடிக்கடி கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. எல்லா சமையல்லையுமே நம்ம முன்னோர்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டதுக்கான காரணம் அதுதான். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.